தாய் தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம் பல விடயங்கள பத்தி, பல அரசியல் நிகழ்வுகள பத்தி, ஆ பல பொலிட்டிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா. அதுல ஒரு பகுதியா ஆ நம்மளுக்கே தெரியும். இந்த வருடம் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கு. குறிப்பா சொல்லப்போனா விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு. நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அது நமக்கு பல நேரங்கள்ல அ நம்ம பார்க்குறப்ப, அந்த விஷயத்த பார்க்குறப்ப, இது எப்படி வந்தாரு அப்படின்னு யோசிக்கிறப்ப பல கேள்விகள் நமக்குள்ள எழுது. பல பேர், பல அரசியல் நோக்கர்கள் எல்லாமே இது ரொம்ப ஆச்சரியமாவும், இது என்ன புதுசா இருக்குன்ற மாரி பார்க்குற நிலைமையா பார்க்குறோம். நமக்குள்ள பல கேள்விகள் இருக்கு. ஒரு சராசரி மனிதர்களா நமக்குள்ள பல கேள்விகள் இருக்கு. ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன மாரி விடை நம்ம இந்த கடந்த கடந்த காலம் நடந்துச்சு. இப்ப நடக்க போற காலத்துல என்னென்ன மாரி விடைகள் அதுக்கு கிடைக்க போகுதுன்றத பத்தி பேசலாம்னு நெனைக்கிறேன். குறிப்பா இப்ப நான் நேரடியா ஃபர்ஸ்ட் என்னுடைய கேள்வியா கேட்க நினைக்கிறது இது ஒரு ரசிகர் அலை ஒரு ஆட்சியை உருவாக்க முடியுமா? அப்படி அந்த மாரி ஒரு ஆட்சி அமைஞ்சுச்சுன்னா, அது தமிழருக்கான உரிமையான அரசியல கொண்டு வருமா? அப்படின்றது எனக்கு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா திரையில ஒரு பெரிய அளவு மாஸ் காட்டுறது, பெரிய அளவுக்கு அம் ஒரு 10 பேர் அடிக்கிறது, ஒரு பெரிய அரசியல் புரட்சிய மாற்றத்த உருவாக்குற மாரி படங்கள்ல காட்டுறது, இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விடயம். ஆனா அதே ஒரு ஆட்சி, ஒரு சிஸ்டம்னு இருக்கப்ப, அந்த சிஸ்டத்துக்குள்ள பல கட்டுப்பாடுகள் இருக்கும். பல்வேறு புரிதல்கள் இருக்கும். இல்லையா? அந்த புரிதல்லாம் எதுவுமே இல்லாம, அந்த சிஸ்டத்துக்குள்ள ஒரு மாற்றத்த உருவாக்க முடியுமா? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இன்னைக்கு நம்மட்ட இருக்கு. அ எனக்கு தெரிஞ்சு விஜய் உடைய இந்த ஆட்சி, அவரோட ஃபர்ஸ்ட்டு ஒரு சோதனைன்றது, சோதனை இந்த சென்ஸ் எப்படி சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் என்னவா இருக்கும்னா, அவருக்கு தமிழர் உரிமையா? இல்ல சினிமா அரசியலா? அப்படின்றதுல அம் ஒரு அது அது நம்ம இந்த கேள்வி கேட்கிறோம்ல, அந்த கேள்வியே சரியான பதில் நோக்கி போறது தான் அவரோட ஆட்சியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது நமக்கு தெரியல. அது மாரி ஆட்சி அமையுமான்னு தெரியல. ஆனா இப்ப நம்முடைய முதல் சோதனையா அவர்ட்ட வைக்க போறது தமிழர் உரிமையை மெயினா பார்ப்பாரா? இல்ல இது சினிமா அரசியல் மாரி ஏற்கனவே நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்த மாரி ஒரு அரசியல கொண்டு போவாரா? அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா நீங்க ஒரு சினிமான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு ஃபேன் கிளப், ஒரு ஃபேனா இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு அவங்க என்ன செஞ்சாலும் எமோஷனல் ஆவாங்க, உணர்ச்சி வசப்படுவாங்க. பட் ஆனா ஒரு சராசரி குடிமகன், ஒரு தமிழனா, ஒரு தமிழ்நாட்டுல குடிமகனா இருக்கிறவனுக்கு அந்த எமோஷன்ஸ்லாம் கண்டிப்பா தேவை கிடையாது. அவனுக்கு தேவை அவர் என்ன செய்றாரு? அந்த பொறுப்புக்கு அவர் என்ன செய்றாருன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கும். இப்போ ஒரு ரசிகனா பார்த்து என்ன கேட்பாரு? அவர் என்ன பேசினாரு? எப்படி பேசினாரு? என்ன பாடி லாங்குவேஜ் பண்ணாருன்றது தான் முக்கியமா பார்ப்பாங்க. ஆனா ஒரு குடிமகன நம்ம என்ன கேட்போம்? அவர் என்ன செஞ்சாருன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கும். அதே போல நீங்க என்ன செஞ்சாலும், நீங்க அழுதாலும், கத்துனாலும், கோவப்பட்டாலும், இல்லன்னா நீங்க அ நகைச்சுவையா பேசினாலும், என்ன நீங்க பண்ணாலும் ஒரு ரசிகர் மனநிலை கை தட்டுவாங்க. என்ன நீங்க பண்ணாலும். ஆனா ஒரு குடிமகன் கை தட்ட முடியாது. அவனுக்கு ஈச் அண்ட் எவ்ரிதிங் அவர் என்னென்ன செய்றாரோ எல்லாத்துலயுமே ஒரு அ எதுக்கு எப்படி செஞ்சார்? எதுக்காக செஞ்சார்ன்ற நோக்கம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ அங்க தான் சினிமா அரசியலுக்கும், உண்மையான ஆட்சிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வித்தியாசம் இந்த ஆட்சியில இருக்குமான்றத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். அப்புறம் தமிழர் உரிமைன்றது ஏதோ சும்மா ரொம்ப மேம்போக்கா அது பேச முடியாது. ஏன்னா தமிழர் உரிமைன்றது அது எங்கள் உரிமை அப்படின்றது ஸ்லோகன் கிடையாது. அது இந்த கம்யூனிச சித்தாந்தங்கள் வர மாரி ஒ ஒ அந்த வாழ்க, ஒழிக, கோஷம் அப்பெல்லாம் கிடையாது. தமிழ் உரிமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. அது மற்ற கொள்கைகளோ, மற்ற இது மாரி நம்ம சர்வசாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா, இந்த 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 பூமி பந்துல நீங்க நீங்க தமிழருடைய பாரம்பரியம், தமிழருடைய வரலாறுலாம் படிச்சீங்கன்னா, ரொம்ப தொன்று தொட்டு நம்ம வந்துட்டு இருக்க ஒரு ஒரு பழமையான அ ஒரு சிவிலைசேஷன் நம்மளுது. ஸோ அப்படி இருக்கப்ப, அந்த தலைமுறைக்கு அந்த தலைமுறையா கடத்தி வந்த நம்ம பல பண்பாடு இதுக்கு விடயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு அதுக்கு. சக்தி நான் எப்படி சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு பல நூற்றாண்டுகளா பல விஷயங்கள கடத்தி கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப ரொம்ப எடுத்துக்காட்டு சொல்லப்போனா தமிழ் மொழி எடுத்துக்கலாம். நீங்க தமிழ் மொழிய நீங்க இன்னைக்கும் ஒரு இளமையா நம்ம பாட்டுலயே பாடுவோம். "சீர் இளமை
விசிறம்பி திறம்பியந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போல அந்த பாடல்லே வந்து சீரிழமைன்னா அந்த இளமை குன்றாம இருக்கிறது தான் வந்து தமிழுக்கான அழகு இல்லையா? ஸோ அப்ப அந்த அந்த தமிழை உருவாக்கத்துக்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. அந்த அந்த தமிழ் உருவான அந்த விதம் அது இன்னைக்கு வரைக்கும் சஸ்டெயின் ஆகிற இந்த இந்த செஞ்சுரியில் இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்ட்ல சஸ்டெயின் ஆகுதுன்னா அதுக்கான முன்னேற்றம் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாரம்பரியத்தை எப்படி வந்து காப்பாற்றுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு வந்து இப்ப கரண்ட்லி நம்ம பாக்குறது நம்ம வந்து ஒரு பல கோடி தமிழர்கள் இருக்கோம் நம்ம. ஸோ நமக்கு வந்து நேரடியா இப்ப தமிழ்நாட்டில் இருக்க ஒரு 3 சிம்பிளான விஷயங்கள் எடுத்துக்குவோம். ஒண்ணு காவிரி உரிமை. காவிரி உரிமைன்றது வந்து ரொம்ப நாளா கன்னித்தீவு மாதிரி வந்து அடுத்து 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 பல பிரச்சனைகளா போயிட்டு இருக்க ஒரு விஷயம். அதே போல தமிழ் மொழி உரிமை. தமிழ் உரிமைன்னு நீங்க பார்த்துருவீங்க படங்கள்லாம் வந்துச்சு. இப்ப அந்த பராசக்தி படம் எடுத்தாங்க. என்னன்னா என்ன வரலாறோ அதை அப்படியே சொல்லாம அதை வந்து அது வந்து பூடகமா பல விடயங்களை வந்து அப்படியே தவறுதலா காட்டி அது ரொம்ப குழப்பி அது வரலாறு வரலாறு எடுக்கணும். அப்படி எடுக்கிறது கிடையாது. ஸோ அந்த தமிழ் மொழி உரிமையை வந்து இந்தி போராட்டம் பண்ணாங்க. இந்தி போராட்டத்துல என்ன நடந்துச்சு, அது எப்படி நடந்துச்சு, அதோடைய தன்மை எப்படி, அதெல்லாம் வந்து ரொம்ப மேம்பட்ட அது ஒரு திரைப்படத்துக்கான இதுவா வந்து அந்த பராசக்தி படத்தை வந்துச்சு. ஸோ நம்ம அது மாதிரி நம்ம எதிர்பார்க்கல. தமிழ் மொழிக்கான உண்மையான உரிமைக்கு ஒரு மொழிக்கு உயிர் கொடுக்கறது உயிர் கொடுக்கணும்னா ஈகில சொல்றேன். உயிரை இலகியை பண்றது அது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த இதுல பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு அந்த ஈகைன்றது வந்து அந்த மொழியை காக்கணுன்றதுக்கான ஈகை வந்து சாதாரணம் கிடையாது. அது மிக சிறப்பா அவங்க செஞ்சிருக்காங்க. அதை வந்து வரலாற்று ஆவணப்படுத்தி அதை ப்ராப்பரா கொண்டு வந்திருக்கணும். ஆக்சுவலி நம்ம அதுதான் அதை செய்யல. ஆனா அதுக்கான நிறைய கிரெடிட் எடுத்துக்கிட்டு பல ஆட்சிகள் பல கட்சிகள் வந்து பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு. ஆனா வந்து தமிழ் ஒரு உரிமையை காப்பாத்துறதுக்கு இப்ப இந்த தாவேக அரசு என்ன செய்ய போகுது? ஏன்னா நம்ம வந்து 2 லாங்குவேஜ் சிஸ்டம் வச்சிருக்கோம். ஆங்கிலம் வந்து இணைப்பு மொழி, தமிழ் வந்து ஆதார மொழின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அப்படி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா அப்படி கிடையாது. அதுதான் உண்மை. ஸோ அதை நோக்கி என்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு போறாங்க, தமிழ் மொழிக்கு எப்படி உரிமை கொடுக்க போறாங்க, தமிழ் மொழி எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்றது. அடுத்து நம்ம நாட்டுல வந்து ஒரு 13 நாட்டிக்கல் மைல்ஸ் இருக்குது இலங்கை. ஸோ அந்த இலங்கையில தமிழர்கள் நிலை எவ்வளவு மோசமாச்சுன்றது இந்த 17 வருடங்களா நம்ம வந்து தொடர்ந்து நினைவேந்தல் நடத்திட்டு இருக்கோம். அதுல இருந்து தெரியும். அது எவ்வளவு பெரிய இனச்சிக்கலை உருவாக்கி அங்க வந்து ஒரு இனப்படுகொலை நடந்து அந்த இனப்படுகொலை மூடி மறைச்சு இந்த உலக நாடுகளே வந்து அதை கண்கட்டி பார்த்துட்டு நிலைமை உருவாச்சு. ஸோ இதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க, இதுக்கு என்ன மாதிரி நிலையான தன்மையை தாவேக்கு எடுக்க போகுது, விஜயுடைய பார்வை என்ன, இந்த 3 வந்து விஜய்க்கு வந்து எப்படி இந்த 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 இதை எப்படி இந்த இந்த அவருடைய ஆட்சி ஏதோ வந்துட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு, அடுத்து என்ன போறான்றதுல வந்து இந்த 3 கோர் விஷயங்கள் இருக்குது. இந்த 3 விஷயங்களை அவர் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறான்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல காவிரி விஷயம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கட்சிகளுமே வந்து ஆக்ரோஷமா பேசுவாங்க. நாங்க அந்த காவிரியை விட்டு கொடுத்துட மாட்டோம் அப்படி இப்படி அப்படின்ட்டு. ஆனா உண்மையை பார்த்தா தமிழருக்கு கோபம் மட்டும் வந்தா போதாது, தமிழருக்குன்னு கோபம் படுற மாதிரி நான் நினைச்சா மட்டும் போதாது, உண்மையா அவங்க நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. இது வந்து தொடர்ச்சியான அழுத்தம் இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதா பீரியட்லயோ இல்ல கருணாநிதி பீரியட்ல வந்து தொடர்ச்சியா அதுக்கான முன்னெடுப்புல பல எடுத்திருக்காங்க முன்காட்டி. ஆனாலும் அது பத்தாது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து காவிரி வந்து ஜஸ்ட் ஒரு தண்ணி பிரச்சனை மட்டும் பார்க்க முடியாது. அது வந்து தமிழோட நிலம் சம்பந்தப்பட்டது, விவசாயம் சம்பந்தப்பட்டது, வாழ்வு சம்பந்தப்பட்டது. ஸோ அதுல வந்து விஜய் என்ன மாதிரி முடிவு எடுக்க போறாரு, அவர் விஜய் ஆட்சியில என்ன மாதிரி தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, அதுக்கு அந்த அந்த தீர்மானத்தை எப்படி வந்து செயல்படுத்த போறாங்கன்றதை நம்ம வந்து கவனம் பார்க்க வேண்டிய கட்டத்துல இருக்கோம். அதே போல வந்து தமிழ் லாங்குவேஜ் நீங்க பாத்தீங்கன்னா தமிழுக்கு அப்புறம் இந்தியை நம்ம எதுக்குறோம். இந்தியை நம்ம எதுக்கவே இல்லை சொல்லப்போனா, அதுதான் ஃபேக்ட். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தி எதுக்குறோம்னு சொல்லிட்டு நம்மள வந்து ஏதோ எல்லா மொழிக்கான எதிரிகள் தமிழை மட்டும் இப்படி தள்ள வச்சு ஆடிட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு பிக்சரை உருவாக்கிறாங்க. நம்ம எந்த மொழிக்குமே எதிர்ப்பு கிடையாது. எங்க மொழிய நீங்க அடக்கிட்டு இன்னொரு மொழியை திணிச்சீங்கன்னா திணிப்புக்கு தான் நாங்க எதிரி, மொழிக்கு நாங்க எதிரி கிடையாது. திணிப்பு மொழியை திணிச்சீங்கன்னா நாங்க எதிரி, அவ்வளவுதான். ஸோ மொழி திணிப்புக்கு தான் எதிர்க்கிறது. அந்த போராட்டம் நடந்தது, அவ்வளவு பெரிய ஈகையில இறந்தது எல்லாமே வந்து அந்த போராட்டம் நடந்ததே வந்து அந்த மொழி திணிப்புக்கு தானே தவிர மொழி எதிர்ப்பு கிடையாது. இந்தி மொழி எதிர்ப்பு கிடையாது தமிழர்கள். ஆனா இந்த திராவிட கட்சிகள் வந்து பல இதை குழப்பி பல இடங்களை குழப்பி கிளப்பி நம்மளை வந்து ஒரு எதிரிகளாவே வந்து கட்டமைச்சிட்டாங்க. அதுதான் நடந்துச்சு. ஸோ மொழி திணிப்பு கிடையாது. மொழி வந்து நம்ம திணிப்பு எதுக்குறோம். மொழி எந்த மொழியும் நம்ம வந்து தவறுன்னு சொல்லல, எந்த மொழியும் வளரக்கூடாது, எந்த மொழியும் அழிஞ்சு போகணும் நம்ம என்னைக்குமே தமிழர்கள் நினைச்சதே கிடையாது. தமிழ்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு தரமான கல்வி கிடைக்கணும்.
தமிழ் மொழியில படிச்ச இளைஞருக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கணும். அதே போல இந்த டிஜிட்டல் உலகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா தமிழை கொண்டு போகணும். அதே போல தமிழை வந்து நான் தமிழை வளர்க்குறேன், தமிழ் இது பண்றேன், தமிழ் மொழியை நான் அதை பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய வெற்று கூச்சல்கள், தமிழை வந்து வியாபாரம் பயன்படுத்திட்டு இருக்க கூட்டம் நிறைய இருக்குது. ஸோ அது மாதிரி இல்லாம உண்மையாவே தமிழ்ல வந்து தமிழுக்காக உழைக்கிறவங்களை வந்து அடையாளம் காட்டுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ரொம்ப மொழி அரசியல் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டே வந்து திராவிட கட்சிகளும் ஆட்சி வந்து காரணமே வந்து மொழி அரசியல் தான். ஸோ அதை வந்து இதுல என்ன பண்ண போறாரு இவர் எப்படி அதை கொண்டு போய் எப்படி அதை வந்து மொழிக்கான உரிமையை வழங்க போறாரு அப்படின்னு தெரியல. அதுவும் கண்டிப்பா அவருடைய முக்கியமான சோதனை ஒண்ணா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா வந்து இப்ப சினிமா அரசியல் அது வந்து நம்ம இப்ப விஜய் வந்தனால இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ரஜினி வந்தாரு. ரஜினி வந்தப்ப இந்த சிக்கல் இருந்துச்சு. ஏன்னா ரஜினி வராரு, அவர் வந்து ஒரு மராட்டியர். ஆனா அவர் எப்படி வந்து இங்க வந்து தமிழ்நாட்டை ஆளலாம் அப்படின்னா கேள்விகள் கண்டிப்பா எழுப்பணும். அதுவும் நியாயமான கேள்வியும் கூட ஆக்சுவலி இல்லையா? இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு. விஜய் நம்ம வந்து ஒரு தமிழரா பாக்குறோம். ஸோ தமிழர் தமிழ்நாட்டுக்கும் நல்லா ஆட்சி செய்வார். அவருக்கு எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மொழி இதுக்குதான் முன்னுரிமை கொடுப்பாருன்றத உறுதியா நான் நம்புறோம். அதை நோக்கி தான் அவர் போவார்னு நினைக்கிறோம். ஆனா என்னன்னா சினிமால இருந்து அவர் வரனால சினிமா வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரைக்கவர்ச்சி ரொம்ப ரொம்ப அதிகமா போயிடுச்சு. நீங்க இப்ப இங்க கூடுற கூட்டங்களோ இல்ல இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து அளவில்லாத டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு மக்களை கொண்டு போயிட்டாங்க. ஸோ அந்த திரையில ஒரு கவர்ச்சியான விடயங்கள், அதுல இருக்கிற பஞ்ச் டைலாக்ஸ் இதுக்கு அதே போல வந்து அவங்க பேசுற திரையில பேசுற வசனங்கள், அதே போல வந்து பொழுதுபோக்கு தன்மையான விஷயங்கள் இதுதான் வந்து மக்கள் ரொம்ப 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 இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா ஆட்சின்றது அப்படி கிடையாது. ஆட்சின்றது இட்ஸ் டோட்டலி வந்து அக்கௌண்டபிலிட்டி வேணும். ஒரு ஆட்சி செய்யறப்ப அந்த ஆட்சியில என்ன பாலிசி எடுக்கிறோம், அது என்ன மாதிரி மக்கள் போய் சேருது, அதை எப்படி கொண்டு சேர்க்கிறோம், இதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பர் அக்கௌண்டபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மக்கள் கண்டிப்பா இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஆனா ரசிகன் வந்து கேட்க மாட்டான். ரசிகன் வந்து விஜய் இதை பண்ணா அதை பண்ணான்னா ஒன்று விசில் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா மக்கள் கண்டிப்பா கேட்பாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதை அவர் சரியா பயன்படுத்தலாம்னு நமக்கு தெரியல. ஆனா என்னன்னா விஜய் வந்து ஆட்சி கொண்டு வந்த விஜய் வந்து அந்த அந்த அவரு இமேஜ் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த இமேஜ் தான் அவர் ஆட்சி கொண்டு வந்துச்சா? ஆனா கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டம்க்கு இவர் வந்து எப்படி அதை ரியாக்ட் பண்ண போறாரு, அது எப்படி வந்து அந்த ஆட்சிக்கு தேவையான ஒரு முக்கியமா அந்த ரசிகர் மன்றத்துல இருந்து இப்ப ஆட்சியை பிடிச்சிருக்காரு இல்லையா? ஸோ இந்த ஆட்சிக்கு தேவையான கட்டமைப்பை வந்து எப்படி அவர் செதுக்க போறாருன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா திரை கவர்ச்சி மட்டுமே வந்து இந்த விதத்துல உதவாது.